நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலன் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1/9 30/9 வரை ஆக 30 நாட்கள் 12 ராசிக்கு உண்டான பலாபலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் எப்பயுமே ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த பலன்கள் நிறைய பேருக்கு சாதகமாக இருக்குது, நிறைய பேருக்கு இன்னும் எனக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது. அது ஏன் நடக்கலை, எதனால் நடக்கலை அப்படின்னா, நம்ம பலன் சொல்லக்கூடியது கோச்சார கிரகங்களுடைய பலாபலன்கள் சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சமம் என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி யார், அவருடைய எதனுடைய சாரத்தில் இருக்கார், அப்போ திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பு இருக்கா, தொடர்பு இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்குன்னு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படின்றதுக்கு முதல்ல உங்கள் சுய ஜாதக பரிசீலனை பண்ணுறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த கடக ராசிக்கு எப்பயுமே இந்த ராசி கடகராசி என்பது ரகசிய ராசி அப்படின்னு நான் சொல்லப்படும். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்தினுடைய ராசி, தாய்மை குணம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த கலியுகத்தில் வாழறதுக்கு தகுதி உடைய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீக்ரெட், ரகசியங்கள் எல்லாமே தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி, அற்புதமான ஒரு ராசி தான் இந்த கடகராசி. அப்போ இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் இந்த ராசியிலிருந்து புதன் பகவான் 2க்கு போகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது, 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது, இது எல்லாமே தொலை தூர பயணங்களை குறிக்கிறது. கொஞ்சம் தூர தேசத்திற்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுகிற சூரிய பகவான் உங்களுடைய வருமானங்களை மும்மடங்கு பெருங்க வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பாவாதிபதி அந்த பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பு அப்படின்னு தான் ஜோதிட விதியே சொல்லப்படுது. அப்போ சூரியன் பலமாக இருக்கிற வரைக்குமே உங்களுடைய வாக்கு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் வெற்றியாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் போடணும், துவண்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஆமாம், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். ஏதாவது வீட்டினுடைய செலவினங்கள் ஆகும், அதாவது வீட்டு மறுசீரமைப்பு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தில். ஆமாம், இன்னும் எனக்கு இந்த பகுதியில் படி போடாமல் இருக்குது, இந்த பகுதியில் பாத்ரூம் முடியாமல் இருக்குது, தரை முடியாமல் இருக்குது, என்னுடைய வீட்டை நான் மேலே இந்த மழைக்காலமாக இருக்கிறது, தண்ணி வருது, அதனால் சீரமைப்புக்கு போகிறேன், சரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டினுடைய விஷயங்கள் செலவினங்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அது சீரமைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வண்டி வாகனங்களில் சிறு சிறு செலவினங்கள் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் இந்த கடகராசி நேயர்கள் வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2ஆம் தர வாகனங்கள் யோகத்தை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் 2ஆம் தர வாகனங்கள் விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு மாதமாக இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரே அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது, நீண்ட நாட்களாக உங்கள் பிள்ளை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு வேலை வாய்ப்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய எல்லை தாண்டிய வேலை, அப்போ மிலிட்ரி துறையெல்லாம் வேலை செய்கிறா அப்படின்னா பெரிய பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், விஐபி லிஸ்ட்டில் வருவா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். சம்பள உயர்வுகள் வரும், ஊதியங்கள் டபுள் மடங்காக கிடைக்கும், பெயர் புகழ் அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே. ஆமாம், அது மட்டும் இல்லாது எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா திருமண பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். 7ஆம் அதிபதியாக சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். ஆல்ரெடி நான் ஏற்கனவே சனி வக்கரத்துக்கெலாம் சொல்லியிருக்கேன். சுய ஜாதகத்தில் வக்கரங்கள் இருந்தால் இந்த வக்கர நிவர்த்தி முடியறதுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விதியை நான் சொல்லியிருக்கேன். அஷ்டமாதிபதி அவர் தான், உங்களுக்கு 2 பேருமே அவர் தான். அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால பல வெற்றிகளை குவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுறோம் சார், கணவனும் மனைவியும் இரு சேர தொழில் பண்ணுறக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பெரிய நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த சனி வக்கரகதி ஆகிற வரைக்குமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்கிறத சமமளவில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் பார்த்துக்கணும். வாடிக்கையாளர்களை நிறைய மகிழ்விக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக எப்பயுமே
7ஆம் இடம் தான் சார் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் வந்தால் தான் அந்த தொழில் நிறுவனங்கள் வந்து உயரும். அப்படின்னு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடம் சனி பகவானாக வராரு. அப்போ வாடிக்கையாளர்கள்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா, சனி பகவான் என்பது மக்களோடு மக்களாக பொதுஜனவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பயுமே கடகராசினியர்கள் சமுதாய பணிகள் நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனும் இதில் இருக்குது. அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உடல்நிலை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நான் மருந்து வைத்தியம் வந்துட்டு இருக்கேன், கை கால் வலி, மூட்டு வலி, முட்டி வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடகராசினியர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறுவதனால கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதி லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார். 9, 11 அதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம், தந்தை வழி சொத்துக்களை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அப்போ அதிர்ஷ்டம் டபுள் மடங்காக வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமண யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், ஒரு ஜாதகத்தில் 2வது நிர்மாணம் பண்ணிக்கக்கூடிய இடம் 9ஆம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய இந்த கடகராசினியர்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டூடியோ வச்சுருக்காங்க இல்லையா, ஃபோட்டோகிராஃபிக்ஸ், இவங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி. இந்த மாதத்தில் பன்மடங்கு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். என்ன ஒன்று, சகோதரனால் சிறு சிறு செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சுய முயற்சி, ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது அப்படின்னு சொல்லலாம். படிப்பினை அற்புதமாக இருக்கும், கௌரவ விருது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அதுக்கெல்லாம் கூட்டவங்களை வாழ்த்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு, இந்த கடகராசினியர்கள் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, பாலாபிஷேகம் பண்ணுங்க, அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ரெமெடி தான் நான் கொடுத்துட்டுருக்கேன். இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு லாபகரமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த கடகராசினியர்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை உபயோகம் பண்ணிக்கோங்க. விநாயகனுடைய சதுர்த்தி 7ஆம் தேதி வருது. அது மட்டும் இல்லாமல் ஓணம் பண்டிகை இருக்குது. மிலாடி நபி 16ஆம் தேதி வருது. இந்த மாதத்தினுடைய 5 நாட்கள் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. வளர்பிறை முகூர்த்தமாக 5, 6, 8, 15, 16 தேதிகளில் வளர்பிறை முகூர்த்தங்கள் இருக்கிறது. அதனால் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் அனைத்து சகல வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க.